இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு பயங்கரமான வாலட்டைலிட்டியில் முடிச்சு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பிடிஎஸ்டியில் கால் பண்ணவங்க எல்லாம் அடி தடியாக ஓடி இருப்பாங்க. ஏன்னா பயங்கரமான வாலட்டாலிட்டி இன்னைக்கு. ஸோ பாயிண்ட்ஸு மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க, 2000 பாயிண்ட்டு வரை போயிருக்கு, அலறி இருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இப்படி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டு இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே எல்லாமே மாறி போச்சு. காலையில் ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் மாறிடுச்சு. நேற்றே அப்பயே பாருங்க, அவங்க கொடுத்த ஒரு லெவல் அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஃபால் பாருங்க, நம்ம கொடுத்த லெவல் பார்த்தீங்களா, தெரியுதா? நம்ம கொடுத்த லெவலு ஸோ 23,171 21,890 வரையும் இதோட ட்ராவல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து அடிக்கலாம், அங்கேருந்து கேப் டவுன் அப்போதான் போயிட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். ஜிக்ஸாக் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஒரே அடி தான், தருமடி பாருங்க. அடி இது யாருமே எதிர்பார்க்காம வந்து விழுந்த அடி. இது பிஜேபிக்கான அடி மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு அடி. இது இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூஜ் வாலட்டில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து புட் சைடில் பி சைடில் போனவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் பயந்துக்கிட்டு தான் எல்லாரும் இருந்திருப்பாங்க. மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? பி வந்து ப்ராஃபிட்டில் தான் போய் முடிஞ்சிருக்கும். சி ஹோல்டு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், ஹியூஜ் லாஸ் தான் எல்லாருக்கும். ஓகேங்களா? இது வந்து அப்படிப்பட்ட ரிசல்ட். அன்றைக்கி பியில் நல்ல ப்ராஃபிட். இப்போ நம்ம கொடுத்த லெவல் தான் இங்கே முக்கியம். பாருங்க, நம்ம கொடுத்த லெவல் எங்கே அடிச்சு அதே லெவலில் ஓப்பனிங்காக இங்கே தான் ஓப்பனிங்கு, அதே இடத்துல எண்டிங் பாருங்க. நீங்கள் நல்ல இதை பாருங்க, நீங்கள் நம்ம சொன்னது வந்து உங்களுக்கு புரியும். நம்மளுடைய அந்த ஓபிஎம் மெத்தடு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓபிஎம் மெத்தட் பாருங்க, எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த லெவலில் தான் ஓப்பனே ஆகிருப்பாங்க மார்க்கெட் கிட்டத்தட்ட. அதே மாதிரி நீ க்ளோஸும் பாருங்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய 21,891 தான் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏழு எக்ஸிட் ஆனாலும் இங்கே தானே நம்ம எக்ஸிட் ஆகும். ஸோ ஒரு ஒரு லெவலில் இருக்குது. இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் அனலைஸ் பண்ண வரை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிக்கிறது. ஃபியூச்சரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மட்டும் பார்க்கலாம். நான் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பிஇசி சைடில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,450 ஒன்று எடுத்து, இந்த சென்ஸ் பேப்பர் ட்ரேடிங்காக எடுத்தேன். ஸோ என்னுடைய 202 இது வந்து நான் என்னோட பையிங் ஏரியாவை நான் வச்சேன். டார்கெட் ஏரியா இங்கே போகும், நான் பை அடித்தா இங்கே போகிறேன், இங்கே 509 போகிறதுக்கான வாய்ப்பு. பட் பார்த்தீங்கன்னா 202 எடுத்துக்கிட்டு கீழே தான் போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சியில் மட்டும் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,825 ரூபா லாஸ். ஓகேங்களா? இதில் வந்து லாஸ் வந்து 3,825 ரூபா. அதே மாதிரி நீங்கள் நல்லா பாருங்கள், இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பிஇயை பாருங்கள். பிஇ நான் வந்து 491 வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி 491 வாங்கியிருந்தோம்னா அது இங்கே போயிருக்கும், டார்கெட்லாம் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா 491 டச்சே பண்ணு. இங்கே வந்து நோ ட்ரேடு 23,450 பிஇயில் வந்து நோ ட்ரேடாக இருக்குது. இங்கே வந்து எந்த ட்ரேடுமே கிடையாது, நோ ட்ரேடு. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 23,450 பிஇயில். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரைக்ஸ் எடுத்திருந்தேன்னா இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ தைரியமாக நம்ம எல்லாம் சொல்லலாம். இதில் 23,250 காலை செக் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் 202 எடுத்திருந்தேன்னா என்னுடைய லாஸ் வந்து 202ல் ஒன்று 347, இது ரெண்டும் நான் எடுக்கலாம்னு நினச்சிருந்தா ரெண்டுமே அட்டாக் ஆகிருக்குது. அட்டாக் ஆகிட்டு கீழே போயிருக்கு. ஸோ இதோட லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியில் மட்டும்
ரூ. 10,950 லாஸ். ஓகேங்களா? இவ்வளவு லாஸ். ரூ. 10,950 வந்து லாஸ் ஆயிடுது இந்த. அதே மாரி நீங்க இதோட இதோட புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன பாருங்க. 23 250 புட் ஆப்ஷன நீங்க பாருங்க. நம்ம 347ல வாங்கணும். 491ல ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, ஸோ நீங்க அதோடைய ரேஞ்ச் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எங்க போய் அடிச்சிருக்கு அப்படின்னு. நல்லா பாருங்க. நம்ம என்ன நினைச்சோம், 347ல ஒண்ணு வாங்குவோம், 491லயும் வாங்குவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா, அது எக்ஸாக்ட்டா நம்மளோட சில டார்கெட்லாம் இருக்குது. அதை போய் ஹிட் பண்ணிட்டு வெளில வந்து எல்லா டார்கெட்டும் ஹிட்டு. ஃபைனல் க்ளோஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. இங்க இதுல மட்டும் நமக்கு லாபம் வந்து சரி, இதுல மட்டும் லாபம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 57,000 கிட்ட லாபம். ஓகேங்களா? ஸோ ஓவராலா ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு எல்லா ட்ரேடையும் நம்ம எடுத்தோம்னா அப்படி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணா 42,270 இதுதான். ஆனால் என்னென்ன ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது, அதனால எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. சின்ன ரீட்டைல் பையர்ஸ் வந்து இப்போ உள்ள போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ₹1,00,000 வச்சிருந்தீங்கன்னா உள்ளுக்கு போயிட்டு பார்த்து ஒரு வேலை ₹42,000 கையில் கிடச்சிருக்கு. ₹1,00,000 போட்டதுக்கு ₹42,000 கிடச்சி ஆல்மோஸ்ட் 50% வந்து ப்ராஃபிட் இன்னைக்கு கிடச்சிருக்கிறது சான்சஸ். ஆக்சுவலாக இது வந்து வெரி ஹியூஜ் ப்ராஃபிட் தான். ஹியூஜ் ப்ராஃபிட் தான். நம்மளோட ரேஞ்ச் எங்கே இருக்குது? 347ல இருந்து எக்ஸாக்டாக பாருங்க, 347ல எடுத்துட்டு 2083ல வந்து கட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எங்கே இருக்குது? 1700 பாயிண்ட் 1700 பாயிண்ட் இந்த சைட்ல இறங்கியிருக்கு. ஓகேங்களா? மூவ் வெரி பிக் மூவ் இது. ஸோ இதுதான் இந்த கால்குலேஷன். நம்மளோட ஓபிஎம் மெத்தட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகி போயிருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, முக்கியமானது நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நான் எல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.